சுற்றுலாத்துறையில் வீழ்ச்சி, மத்திய வங்கி தகவல். 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறையின் வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2025 ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலா வருமானமான 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,35,643 ஆகும். அதே நேரம் 2025 ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையினூடாக 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக ஈட்டப்பட்டிருந்தது. இதேவேளை 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,76,277 பதிவாகியுள்ளதுடன் இக்காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட மொத்த சுற்றுலா வருவாய் 1,111 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மேலும் இது 2025 ஆண்டின் காலப்பகுதியில் பதிவான 8,96,884 சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் 1,379 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2.3% சுற்றுலா வருவாய் 19.4% வீழ்ச்சியடைந்துள்ளமை சுட்டிக்காட்டியுள்ளது.